தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து உங்களுக்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசிக்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க வைப்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒருவேளை நீங்க இன்றைக்கு டல்லா, பலவீனமா, இருள் அப்பி போனதை போல, விழுந்து போனதை போல, சோர்ந்து போனதை போல, மடங்கி படுத்துக்கொண்டு குழப்பத்தோடு என்ன செய்வதென்று தெரியாமல், அறியாமல், புரியாமல், கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிரகாசிப்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், பிரகாசிப்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. தேவன் எப்படி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார், எப்படியெல்லாம் அவருடைய பிரகாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை, அதை எப்படி அவனை உருவாக்குகிறது என்பதை உங்களுக்கு நான் பேச ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் 29 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும், என்னை தேவன் காப்பாற்றி வந்த நாட்களிலும், எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும், உண்டான சீர் இப்போதும் இருந்தால் அது நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அப்பொழுது அவர் தீபம் என் தலைக்கு மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன், அவர் அருளின அந்த வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுகிறார். இது யோபு தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார். என்ன சொல்லுகிறார்? சென்று போன காலங்களிலும் மாதங்களிலும் எனக்குள்ளே ஒரு சீருள்ள வாழ்க்கை இருந்தது, சீருள்ள வாழ்க்கை இருந்தது. ஊட்ஸ் என்ற தேசத்தில் நான் மிகப்பெரிய ரிச்சஸ்ட் பர்சன். ஊட்ஸ் தேசத்தில் நான் மிகவும் பணக்காரனாக இருந்தேன். ஏராளமான வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், இன்னும் என்னென்ன இருக்கிறதோ கழுதைகள் எல்லாம் அவனுக்கு இருந்தது. செல்வந்தன். ஆனால் அவைகள் எல்லாம் இழந்து போய், தன் பிள்ளைகளை இழந்து போய், அவனுடைய மனைவியும் அவனை விட்டு போய்விட்ட பிற்பாடு சரீரத்திலே வியாதி தாக்கப்பட்டு, சரீரம் இரத்தமும் சீலுமாய் அந்த புண்களில் இருந்து அந்த வியாதியின் வேதனை அவனை பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கும் போது அந்த ஊட்ஸ் தேசத்தின் ரோட்டிலே வந்து, வீதியிலே வந்து உட்கார்ந்து தலையின் மேலே சாம்பலையும் மண்ணையும் எடுத்து போட்டுக்கொண்டு அவன் ஒன்றை ரிமெம்பர் பண்ணுகிறான், ஒன்றை நினைத்து பார்க்கிறான். என்ன நினைத்து பார்க்கிறான்? அந்த நேரத்தில் கூட இந்த யோபு, என்ன கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், என்னுடைய சொத்தை எல்லாம் எடுத்துட்டார், என் பிள்ளைகளை எடுத்து விட்டார், என் மனைவி என்னை விட்டு விட்டு போய்விட்டார், என்ன குடும்பத்தை கொடுத்தார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணு மாத்திரம் யோபுக்கு இருந்துச்சு, இவைகள் எல்லாம் ஏன் நடந்தது புரியலையே. நான் பக்தி உள்ளவன் தானே, பயபக்திக்குரியவன் தானே, நான் ஆண்டவரை யெகோவா தேவனை சேவிக்கிறவன் தானே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடக்க வேண்டும்? ஒய் லார்ட், ஒய், ஏன் எனக்கு இவைகள் நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி மாத்திரம் தான் யோபுக்கு இருந்துச்சே ஒழிய, அவன் தேவனை ஏன் ஆண்டவரை இதை எடுத்து, ஏன் ஆண்டவர் இந்த சம்பவம் நடந்துச்சு ஆமே என்று சொல்லி தூஷித்து அவன் ஒரு நாளும் பேசல. அப்படி அவன் அந்த நிலைமையில அந்த வீதியிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவனுடைய நண்பர்களெல்லாம் வந்து யோபுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் வந்து வந்தவர்கள் யோபுவை தங்கள் வார்த்தைகளினாலே குத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் யோபினுடைய இருதயத்தை அசைத்தது, உடைத்தது. அப்பொழுது யோபுவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. தான் பழைய நாட்களை நினைத்து பார்க்கிறான். வேதனையில் இருக்கிறான், இழப்பில் இருக்கிறான், கண்ணீரில் இருக்கிறான். ஆனா பழைய நாட்களை நினைக்கிறான். அவன் சொல்றான், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் இருந்த எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது எப்படி இருந்தேன் என்கிற அந்த காரியத்தை 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். அப்பொழுது தேவனுடைய தீபம்
என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். யோபு சொல்லுகிறான், தேவனுடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. என் வாழ்க்கை பிரகாசமாக இருந்ததற்கு காரணம், என் வாழ்க்கையில செழிப்பு இருந்ததற்கு காரணம், என் வாழ்க்கையில செல்வ செழிப்பாய் நான் உயர்ந்த மனுஷனாய் உட்தேசத்தில் இருந்ததற்கு காரணம், எனக்கு பிள்ளைகளின் ஆசீர்வாதம் இருந்தது, ஒரு நல்ல மனைவி இருந்தால், எனக்கு ஊரே சேர்ந்து எனக்கு மரியாதை கொடுத்தது. இப்படிப்பட்ட நல்ல நிலைமைக்கு நான் வைக்கப்பட்டிருந்ததற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. தேவனுடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்ததினால் நான் பிரகாசித்தேன் என்று யோபு சொல்லுகிறான். அப்படி அவர் தீபம் என் மேல் பிரகாசித்ததினால் நான் என்ன செஞ்சேன்? அவர் அருளின வெளிச்சத்தை கொண்டு இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தை கொண்டு இருளை கடந்து போனேன். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வெளிச்சம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நாம் கிடக்கிற இருளில் கிடக்கிறோமே, அதிலிருந்து நம்மை எழுந்திருக்க பண்ணி கடந்து போக பண்ணுகிறது. ஏதோ ஒரு இருளிலே நீங்கள் விழுந்து கிடக்கலாம், ஏதோ ஒரு இருளிலே நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். பாவம் என்கிற இருள், மரண போராட்டம் என்கிற இருள், வெறுமை என்கிற இருள், பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், அவநம்பிக்கை என்கிற இருள், இப்படி எத்தனையோ இருள்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த ஏதோ ஒரு இருளிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு அதன் ஊடாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். யோபு சொல்லுகிறான், என் தலையின் மேல் அவருடைய தீபம் பிரகாசித்ததுனால் நான் இருளை கடந்து போவதற்கு அந்த வெளிச்சம் போதுமானதாக இருந்தது. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி தான் அனுப்புகிற பிரகாசத்தினாலே அந்த இருளை அவன் கடந்து போவதற்கு உதவி செய்கிறான். ஆமென். நல்லா கவனிங்க, நல்ல இருளை கடந்து போவதற்கும் இருள் நீக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. இந்த அறை முழுவதும் இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேராக வந்து ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கும், கண்ட்ரோல் சுவிட்சு. அந்த சுவிட்சை போட்டோன்னே எல்லா லைட்டும் எரிஞ்சிடும். அடுத்த வினாடி இந்த முழு ஹாலும் என்ன எப்படி தெரியும்? வெளிச்சமா பிரகாசமா தெரியும். இங்க இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும், தூண்கள் தெரியும், இங்க இருக்கிற எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நீங்க சேர்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும், எப்படி வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு தெரியும், மேடையில் யார் நிற்கிறான்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இருளை கடந்து போவது என்று சொன்னால் இருள் மாறல, இருள் அப்படியே தான் இருக்குது. சுற்றிலும் இருள் இருக்கிறது, ஆனா உங்க தலையில மாத்திரம் ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. அதைதான் யோபு சொல்லுகிறான், என்னை சுற்றிலும் இருள், பயங்கர இருள். ஆனா ஒரு கிருபை என்னவென்றால், அந்த நாட்களில் என் தலையின் மேல் ஒரு பிரகாசம் இருந்தது, வெளிச்சம் இருந்தது, ஒரு தீபம் இருந்தது. அது கர்த்தருடைய தீபம். அந்த தலையின் மேல் தேவன் வைத்த அந்த தீபத்தின் நிமித்தம் நான் அந்த இருளை கடந்து போனேன் என்று யோபு சாட்சி சொல்லுகிறான். இருளை கடந்து போவது என்று என்ன அர்த்தம்? சுற்றிலும் இருள் இருக்குது, வெளிச்சம் வந்துடல. ஆனா அந்த இருளை நான் ஊடுருவி போக வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த இருளை அனுமதிச்சிருக்கிறாரு. வெறுமனே அனுமதிக்கல, தலையில ஒரு வெளிச்சத்தையும் வச்சு அனுமதிச்சிருக்கிறாரு. அப்படி தலையில எனக்கு வெளிச்சம் இருக்கிறதுனால நான் எங்கெல்லாம் நடந்து போறேனோ அங்கெல்லாம் வெளிச்சம் வீசும், பிரகாசம் வரும். நான் அதை கடந்து போவதற்கு தலையில இருக்கக்கூடிய தேவன் தந்த வெளிச்சம் போதுமானதா இருக்கிறது என்று அற்புதமாக யோபு சொல்லுகிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தலையிலே கர்த்தர் தீபத்தை வைக்க விரும்புகிறார், தீபத்தை வைக்க விரும்புகிறார். இன்னும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னால் என்ன என்பதை உங்களுக்கு நன்றாய் விளங்கிக் கொள்ள முடியும். ஆமென். எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது, ஆனால் உங்கள் தலையின் மேலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தலையின் மேல் வைக்கப்படுகிற வெளிச்சம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தலையின் மேல் வைக்கப்படுகிற வெளிச்சம் என்றால் ஞானத்தை குறிக்குது. ஆமென், ஆமென். விஸ்டமா குறிக்குது. ஒரு மனிதனுக்கு தேவன் தருகிற ஞானம். இதோ உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்களை படித்து, எத்தனையோ டெக்னிக்ஸை படித்து, எத்தனை காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அனுபவத்தின் மூலமாக வந்த அறிவு, படித்து வந்ததனால் வருகிற அறிவினால் உண்டாகிற ஞானம் அல்ல. தேவனுடைய உதவியினாலும் இரக்கத்தினாலும் வெளிப்பாடுகளினாலும் வருகிற ஞானம். அது நம்முடைய வாழ்க்கையில சுற்றிலும் டார்க்னஸ் இருக்கலாம், இருள் இருக்கலாம், இருள் அப்பி இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்து உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிற அனுபவம் இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான அனுபவம்.
ஆமென். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். போதும், இருளிலே நடந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் இருளிலே நடக்கிறாங்க. இருட்டில் நடந்து 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 இருட்டில் நடக்கிறது அவங்களுக்கு பழகிருச்சு. வெளிச்சத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. வெளிச்சத்தின் நன்மையை அவர்கள் ருசித்ததே இல்லை. வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவித்ததே இல்லை. இருட்டிலே நடக்கிறாங்க. ஐயா, எங்க வாழ்க்கையில சமாதானத்தை நாங்க பார்த்ததே இல்லை ஐயா. எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நாங்க பார்த்ததே இல்லை ஐயா. என் சரீரத்திலே வியாதி இல்லாம ஒரு நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்பதை நான் ருசித்ததே இல்லை. எப்பொழுதும் படுத்து கிடக்கிறேன், எப்பொழுதும் தனிமையில் கிடக்கிறேன், படுக்கையில கிடக்கிறேன். எப்பொழுதாவது என் வீட்டார் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு எனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து விட்டு போய் விடுவார்கள். நான் தனிமையில் அப்படியே படுத்து கிடக்கிறேன். எனக்கு ஒரு சுகமே இல்லை. என் வாழ்க்கையில தனிமையில் இருந்து விடுதலை இல்லை. இருளோடு கூட நான் கிடக்கிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எப்பொழுது கண்டார்களா? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம், ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், 13லிருந்து வாசிப்பீர்களானால், வாசிக்க வேணாம், நான் சொல்லிவிடுகிறேன். இயேசு என்கிறவர் அந்த ஊரின் பக்கமாய் வந்தார். அப்பொழுது அந்த வசனம் நிறைவேறுகிறது, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள். இருளில் நடந்து 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 ஜனங்கள் இருளில் இருந்து விட்டார்கள். இருளிலேயே இருக்கிறாங்க. வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்கல. இருட்டிலேயே கிடக்கிறாங்க. இருட்டிலேயே கிடக்கிறாங்க. சிறைவாசிகளை கொடுமைப்படுத்துவதற்கென்று அநேக கொடுமைகள் இருக்கிறது. அதிலே ஒரு கொடுமை பாதாள சிறையின் கொடுமை. இந்த பாதாள சிறையில் அவரை தள்ளிவிட்டு வெளிச்சத்தையே காண்பிக்க மாட்டார்கள். அவர்கள் இருட்டிலே கிடப்பாங்க. அவங்களுக்கு வருகிற இயற்கை உபாதைகளை இருட்டிலே கழிக்க வேண்டும். அவர்களுக்கு எப்பொழுதாவது கொடுக்கிற, அவர்கள் சர்வை ஆவதற்கு, சாகாமல் இருப்பதற்கு கொடுக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் ருசியற்ற ஆகாரத்தையும் சாப்பிட்டு அப்படியே இருட்டிலேயே கடந்து கடந்து வருஷங்கள் கடந்து போய்விடும். கற்பனை சொல்லவில்லை, இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்தது சரித்திரத்தில். வேதாகமத்தின் தேவ மனிதர்களுக்கும் நடந்திருக்கிறது, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் நடந்திருக்கிறது. திடீரென்று எப்பொழுதாவது வந்து அந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை அனுப்புவார்கள். அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. வருஷங்களாக இருட்டிலேயே இருந்து பழகிட்டவங்களுக்கு திடீர்னு வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த வெளிச்சத்தை சரீரம் ஏற்றுக்கொள்ளாது, மூளை ஏற்றுக்கொள்ளாது, கண்கள் ஏற்றுக்கொள்ளாது. வெளிச்சம் வந்த உடனே மூளை தன்னுடைய சிக்னலை சரீரத்திற்கு அனுப்பும், எண்ணங்களுக்கு அனுப்பும், கண்களுக்கு அனுப்பும், இருதயத்திற்கு அனுப்பும், உள் உறுப்புகளுக்கு அனுப்பும். ஒரு பெரிய ஷாக் மாதிரி. அவர் சொல்லுவார், சீக்கிரம் விளக்கை அணையுங்கள், வெளிச்சத்தை நிறுத்துங்கள். இருளில் நடந்து 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 எனக்கு இருட்டில் இருப்பதையே பழகிவிட்டது. என்னால் இருட்டில் தான் இருக்க முடிகிறது, வெளிச்சம் எனக்கு வேண்டாம், வெளிச்சம் எனக்கு துன்பத்தை தருகிறது என்று கதறுவார்களாம். சரித்திரத்தில் அப்படி நான் வாசித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் இயேசு என்கிற வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் எதை குறிக்கிறது? நீங்கள் வாசிப்பினால் சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நான் மரண இருள் என்கிற பள்ளத்தாக்கில் நடக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன். என்னை எப்பொழுது கொல்லலாம் என்று பெலிஸ்தியர்களுடைய மனிதர்களும், அமலேக்கியர்களுடைய மனிதர்களும், சவுலினுடைய குடும்பத்தாரும், எதிரிகளும் என்னை சூழ்ந்து கொண்டு எப்பொழுது தாவீது சிக்குவான், கொன்று போடலாம், நொறுக்கி போடலாம், அழித்து விடலாம் என்று துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். நான் கெபிகளில் போய் ஒளிகிறேன், அங்கும் என்னை வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனென்றால் என் தலையின் மேல ஒரு ஞான தீபம், எனக்குள்ள ஒரு அபிஷேக தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போவேன் என்று சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிறான். யோபு அந்த அனுபவத்தை சொல்லுகிறான். ஐயா, சில நேரங்களில் நீங்கள் இருளை கடந்து போவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஒரு சுவிட்சை தட்டுவதை போல வெளிச்சத்தை கொண்டு வரல. இத்தனை நாள் ஜெபிக்கிறேனே, இருட்டு அப்படியே தான் இருக்குது.
சுற்றிலும் இருக்கிற இருட்டை பார்க்காதே, உனக்குள்ளே தேவன் தந்திருக்கிற வெளிச்சத்தை பார், உனக்குள்ளே தேவன் உண்டாக்கி இருக்கிற தீபத்தை பார். அதை கொண்டு நீ இந்த இருளை கடக்க முடியும் என்று சொல்லுகிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு மதியம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன, ஒரு சுவிட்ச் போட்டோன்னா டக்குன்னு வெளிச்சம் வந்துடணும், இருட்டு மறைஞ்சிடணும். அப்படியே பழகிட்டோம். ஆண்டவரை தேடுறேன், ஏன் எனக்கு நன்மை கிடைக்கல, அற்புதம் கிடைக்கல, சுகம் கிடைக்கல, பலன் கிடைக்கல, ஒரு வழி திறக்கல, ஏன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றாய் தேவனோடு ஒரு காரியத்திற்காக ஜெபித்து அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து முடிவெடுப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுவார், சுற்றிலும் இருக்கிற இருளை பார்க்காத, உனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற நான் கொடுத்த தீபத்தை பார். அது உன் தலையின் மேல் எரிந்து கொண்டிருக்கிறது. உன் தலையின் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உன் தலையின் மேலே கர்த்தருடைய வெளிப்பாட்டின் ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை கொண்டு நீ இந்த இருளை ஊடுருவி கடந்து வெளிச்சத்தினிடத்திற்கு போக முடியும். இருளிலே நீ நடக்க முடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கிறது உண்மைதான், ஆனா என் தலையின் மேல ஒரு தீபம் எரியுது. யோபு சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது உண்மைதான், எனக்குள்ள ஒரு தீபம் எரியுது. இவ்வளவு நாள் நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? ஐயா எப்போ எங்களுக்கு வெளிச்சம் வரும், சுவிட்ச் போட்டோன்னே வெளிச்சம் வரணுமே, அதை தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின், நான் விசுவாசியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், என்னால் முடிந்த வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், கர்த்தருக்கென்று நான் என்னுடைய காணிக்கைகளை கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேத வசனத்தின்படி வாழ முயற்சிக்கிறேன், ஆனாலும் இருள் போகலையே. அவன் நம்பிக்கையும் வியாதியும் பலவீனமும் போராட்டமும் நெருக்கமும் வேதனையும் கண்ணீரும் குறைவும் என்னை சூழ்ந்திருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்து கொண்டிருக்கிறேனே. அப்படிதான் நீங்க கேட்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கு உன்னை சுற்றி இருக்கிறத பார்க்காத, உன் தலையில ஒரு தீபம் எரியுதுப்பா, அதை பாரு. ஆமென். ஹில் ஸ்டேஷன்ல நீங்க வண்டியில போகும்போது அது அவுட் சைடு ஹைவேவா இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் லைட்டு போட மாட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ள வண்டி போகும்போது அது மேடும் பள்ளமும் பயங்கரமான பள்ளங்கள் இருக்கும், மேடுகள் இருக்கும். நீங்க சுற்றிலும் வெளிச்சம் இருக்குதான்னு பார்க்க முடியாது. உங்க கார்ல ஒரு டூம் லைட் இருக்குது, ஹெட்லைட் இருக்குது. அதை நீங்க அடிக்கும் பொழுது அந்த ஹெட்லைட்டினுடைய உதவியோடு கூட அந்த இருளின் பள்ளத்தாக்க கடந்து போய் வெளிச்சத்திற்குள்ள போயிருவீங்க. அதே போல சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில இப்பொழுது இருக்கக்கூடிய இருளின் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க தலையில இருக்கிற தீபத்தை கவனிங்க. கரங்களை வேத்தலையா சொல்லுங்க, என் தலையில ஒரு தீபம் தெரியுது, எரியுது, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது ஒருவேளை டிம்மா எரியலாம், அது வெரி லோ வோல்டேஜ்ல எரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆமென். என்ன கவனிக்கிறீங்களா? அதுக்கு நீங்க உயிர் கொடுங்க. ஆமென். சில நேரங்கள்ல வண்டியில் இருக்கிற ஹெட்லைட் ரொம்ப லோவா எரியும், ஹைவே தெரியாது, ரோடு தெரியாது. உடனே போய் மெக்கானிக்கிட்ட கொடுக்கும்போது, ஐயா ரொம்ப லோவா எரியுது, கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு, லோவா எரியுதுயா அப்படின்ட்டு சரி பண்ணி கான்டாக்ட் பண்ணி அதை புது வயரை மாற்றி எல்லாம் சரி பண்ணி பார்த்தா பளிச்சுன்னு ரோடு தெரியும்படி அந்த ஹெட்லைட் மாறுதுல்ல. அதுபோல பரலோகத்தின் தேவனோடு கூட உங்கள் உறவு சரியா இருக்குமானா உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்கிற அந்த வெளிச்சமும் ஞானம் என்கிற வெளிச்சமும் அதிகமாய் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமானுடைய பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அவன் தலையின் மேல் இருக்கிற தீபம் டல்லாகாது, குறையாது. மதிய நேரத்தில் எப்படி பயங்கரமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல பிரகாசமாய் இருக்கும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமானுடைய பாதையெல்லாம் பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நீதிமானை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் ஒருவேளை இருளாக அவன் நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனா அவன் தலையின் மேல் ஒரு தீபம், அபிஷேக தீபம், ஞானம் என்கிற தீபம், வெளிப்பாடு என்கிற தீபம் இருக்குமானால் அது அவனுக்குள்ள விசுவாசம் என்கிற வெளிச்சத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அவனை அந்த மரண பள்ளத்தாக்கை, அந்த இருளை ஊடுருவி போவதற்கு அது போதுமானதா இருக்குது. கரங்களை தலையிலேயே சொல்லுங்களேன். சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், ஒரு குடும்பம் திடீரென்று பற்களெல்லாம்
இந்த இந்த பகுதி அப்படியே கொஞ்சம் இப்படி வீங்கி வீட்டுக்கு வந்திருந்தார் ஃபாரின்லேருந்து. நான் அவரிடத்துல போய் அவருக்கு ஜெபிக்க போனேன். சாதாரணமாக பல்லு வீங்கிருக்கு, போய் பார்க்கணும். டாக்டர்கிட்ட போய் பார்த்தாச்சு, பல் வீக்கம் குறையலை. அதுக்கு பதிலாக அடுத்த பல்லுக்கு வீங்குது, அடுத்த பல்லுக்கு வீங்குது. வீக்கம் டெவலப் ஆக பல்ல கையில் இப்படி ஆட்டினா ஆடுது. எகிரு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வீக்கம் கொடுத்ததுனால விலகிருச்சு. பல்ல கையிலே உருவி எடுத்துடலாம், அவ்வளவு வீக்காயிருச்சு. எல்லா டென்டிஸ்டுகிட்டையும் பார்த்தாச்சு. 4 இடங்களில் சொன்னார்கள், உங்களுக்கு வாயில கேன்சர் வந்து விட்டது, முடிஞ்சு விட்டது, வாயில கேன்சர் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன்ட்ட ஆண்டவர் பேசினார், நீ தினந்தோறும் அந்த குடும்பத்திற்கு போய் நீ ஜெபிக்கணும். ஏன்ட்ட அப்படி பேசினார். நான் அந்த சகோதரனை ரொம்ப நேசித்தேன், தம்பியை போன்ற ஒரு சகோதரன் நான் நேசித்தேன் ரொம்ப. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும்போது கத்த சொன்னேன், டெய்லி போய் ஜெபி. நான் டெய்லி போய் ஜெபித்தேன். ஏன்னா நான் ஜெபிச்ச ஜெபங்களெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி ஜெபம் பண்ணதுனால ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நிறைய சொன்னார், நான் நிறைய சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஒரு நாள் சொன்னார், உங்களை மருத்துவர்கள் ராங்காக கைட் பண்ணுறாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லுது, 4 ரிப்போர்ட்டும் சொல்லுது. கடைசி ரிப்போர்ட் மணிப்பால், பெங்களூரில் இருக்கக்கூடிய மணிப்பால், அங்கே சொல்லிருச்சு கேன்சர் என்று முடிவு வந்துருச்சு. 4 பேர் சொல்லிட்டாங்க, எல்லாம் பிரசித்தி பெற்ற மருத்துவர்கள். நன்றாக கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, இந்த ஊர்லேருந்து நாங்கள் சென்னைக்கு போகிறோம், இங்கே இருந்தால் எல்லாரும் வந்து கேட்பாங்க, வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா சங்கடமாக இருக்கும் அப்படின்னு அழுகிறாங்க. ஒரே பையன் ஒரே பொண்ணு, அவங்களுடைய அன்பை முழுவதும் தன் மகன் மேல் வைத்திருந்தார்கள். என்ன நடந்துச்சு, அவங்க சென்னைக்கு புறப்படுறாங்க. நான் அவங்க வீட்டுக்காக ஜெபித்து வழி அனுப்புறதுக்காக போயிருந்தேன். ஒரு சாயங்கால நேரம் ஜெபிக்கிறேன், திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் அவர்களோடு என்னுடைய ஏஞ்சல் ஆஃப் ஃப்ளைட், ஒளியின் தூதனை அவர்களுக்கு அனுப்புவேன், ஒளியின் தூதனை எனக்கு அவர்களிடத்திற்கு அனுப்புவேன், அவன் அவர்களை நடத்தி செல்வான் என்று சொன்னார். நானும் அதை சொல்லி ஜெபித்தேன். இந்த காரியத்தின் போது நான் ஒரு காரியத்தை கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் இந்த பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீங்க. தப்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? யாராவது தப்பாக பிரசங்கம் பண்ணால், தப்பாக தீர்க்க தரிசனம் சொன்னால், தப்பான காரியம் செஞ்சாங்கன்னா, அவன் ஒளியின் தூதனாங்க, அவன் ஒளியின் தூதனா. ஒளியின் தூதனுங்க, கவனமா இருங்க. சொல்லுவாங்களா, கேட்டிருக்கீங்களா? தப்பா வசனத்தை படிச்சுக்கிட்டு சொல்றது. ஒளியின் தூதன் பரலோகத்தின் தேவனிடத்தில் இருக்கிறான். சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இருளின் அதிகாரம், இருளின் தூதன் என்று சொல்லுகிறது. ஆனா வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? அவன் ஒளியின் தூதனை போல வேஷம் தரிப்பான். அவன் ஒளியின் தூதன் அல்ல, ஒளியின் தூதனை போல, ஒளியின் தூதன் அல்ல, ஒளியின் தூதனை போல வேஷம் தரிப்பான். அப்படியே நல்ல தீர்க்கதரிசி மாதிரி நடிப்பான், நல்ல ஊழியக்கார மாதிரி நடிப்பான், நல்ல போதம் போதிக்கிறதை போல நடிப்பான். அதுக்கு பேர் தான் ஒளியின் தூதனுடைய ஆவி. ஒளியின் தூதனுடைய ஆவியை போல நடிப்பது. ஆனா கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, என்னுடைய ஒளியின் தூதனை இவர்களோடு அனுப்புறேன். நானும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எத்தனையோ சமாச்சாரங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அவங்களுடைய நிலைமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலங்க, எப்படி மருத்துவம் பார்க்கறதுன்னு தெரியல. கல்யாணம் ஆகலை. இப்போ மருத்துவம் பார்த்தோம்னா குழந்தை பிறக்காது. கேன்சருக்கு மருத்துவம் பார்க்கும் பொழுது ஹீமோ செலுத்துவாங்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா செல்ஸையும் அதை அழிக்கும், எல்லாவற்றையும் அழிச்சிடும். முடியெல்லாம் கொட்டும், செல்ஸ் எல்லாம் செத்து போவதனால கேன்சர் செல்லோடு நல்ல செல்களும் சாகும். அதனால சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆர்கனையும் பாதிக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியல. அதற்கு பிற்பாடு நான் இதை தியானிச்சு பார்த்தேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். குழப்பம், முடிவெடுக்கிறதுக்கு தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல. எந்த டாக்டர் நமக்கு நன்மை செய்வாரு, யார்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் புரியல. எங்கேயும் வெளிச்சம் இல்லை, சுற்றிலும் இருள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சார். ஒருத்தவங்க சொல்றாங்க, ஜெபிக்கிறவங்க சொல்றாங்க, நான் சிஎம்சியில் பேசிட்டேன், சீஃப் கிட்ட பேசிட்டேன், அவருடைய ஸ்பெர்மை எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம், லேட் ஆகிடலாம் வேணாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது வேற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மருத்துவர்கள் ராங்கா கைட் பண்றாங்க. ஆமென்.
என்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு, நான் சொல்கிறேன். முடிவெடுக்க முடியல. ஏன்னா ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்ப்போம். நமக்கே நம்மளை பயமாக இருக்குது நம்ம சொல்கிற வார்த்தை. அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? அவங்க ஒரு சனிக்கிழமை பெங்களூரில் இருக்கிற ஆன்காலஜி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு போகிறாங்க. கேன்சர் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் ஃபாரின் போயிட்டாரு, மண்டே வந்து அட்மிஷன் போடுங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்துருங்கன்னு. திரும்பவும் அவர்கள் ஊருக்கு வராங்க. ஒருவேளை அன்றைக்கி அட்மிஷன் போட்டிருந்தாங்கன்னா கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நான் போய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுனாரு, நீ போய் 3 நாள் உபவாசம் வந்துட்டு போய் ஜெபம் பண்ணுன்னு. நான் போய் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போதும் அவங்க அழுகுறாங்க. அவங்க அழுகிற அழுகை என் இருதயத்தை உடைத்தது. நான் வந்துட்டேன். இவர்கள் சரி நாங்கள் திங்கக்கிழமை வரோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் திரும்பி பெங்களூர்லேருந்து வந்துட்டாங்க, சென்னை வந்துட்டாங்க. திங்கட்கிழமைக்கு மேலே இன்னொரு சென்னையில் இருக்க இன்னொரு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே இதெல்லாம் காமிக்கிறாங்க. 4 ரிப்போர்ட்டும் கேன்சர்னு சொல்லுது. அந்த மருத்துவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு செக் பண்ணுறார், கடைசியாக செக் பண்ணுறார். அந்த தம்பி என்கிட்ட சொன்னார், பயாப்சி எடுத்து இந்த இடமெல்லாம் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொன்னார். அங்கே இருக்கிற ஒரு பீஸை எடுப்பாங்க பிடுங்கி, எல்லாம் வலிக்குது. 4 முறை. இப்பொழுது மீண்டும் ஒரு பயாப்சி எடுக்கிறாங்க. பயாப்சி ரிப்போர்ட் சொல்லுது, கேன்சர் செல்லுக்கான அறிகுறியே இல்லை. கேன்சர் செல்லுக்கான அறிகுறி இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னார், 10 நாட்கள் நீங்கள் உபத்திரப்படுவீர்கள் என்று. ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது இருந்துச்சு. அவர்கள் சர்ஜரிலாம் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது கேலண்டரை பார்த்தா அந்த அட்மிஷன் டேட்லேருந்து வெளியே போகும்போது 10 நாட்கள் முடிந்திருந்தது. ஒவ்வொன்றையும் கர்த்தர் முன்கூட்டி பேசி 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 அனுப்பினார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பது உண்மை, ஆனால் என் மேல் என் தலையிலே ஞானம் என்கிற தீபம், அபிஷேகம் என்கிற தீபம், தீர்க்க தரிசன வரம் என்கிற தேவனுடைய இரக்கத்தின் தீபம் என் மேல் எரிந்து கொண்டிருக்கிறதுனால் நான் இந்த இருளை கடந்து போவேன். நான் ஏதோ தீர்க்க தரிசனம் சொன்னேன் என்பதை மேன்மை பாராட்டத்துக்கு சொல்லல, அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தர் வெளிப்படுத்துறா என்னால் சொல்ல முடியும். அந்த குடும்பம் உண்மையா ஆண்டவரை நேசிச்சாங்க. அந்த குடும்பம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க. ஆண்டவருக்கு தங்களை உண்மையாய் அர்ப்பணித்து உடைந்த நொறுங்கிற இருதயத்தோடு இருந்தாங்க. தேவனுடைய வரம் என்னிடத்திலிருந்து துல்லியமாய் ஆப்ரேட் ஆச்சு. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். ஆகவே பாருங்க, எல்லாம் சௌரியமாயிருச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அவருக்கு திருமணமானது. 2 பிள்ளைகளோடு இன்றைக்கு சுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? என் தலையின் மேல் இருக்கிற தேவ கிருபை என்கிற வெளிச்சம், தேவ அன்பு என்கிற வெளிச்சம், அபிஷேகம் என்கிற வெளிச்சம், ஞானம் என்கிற வெளிச்சம், வெளிப்பாடு என்கிற வெளிச்சம். சுற்றிலும் இருள் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை அந்த இருளை ஊடுருவி சென்று முழு ஜெயத்தை எடுப்பதற்கு என்னை வழி நடத்தும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், ஏஞ்சல் ஆஃப் லைட்டை அனுப்புகிறேன். அவங்க முடிவெடுப்பதற்கு தடுமாறும் பொழுது அங்காங்கு வருகிற தவறான ஆலோசனைகள் அவர்களுக்கு, அவங்க தவறான ஆலோசனை கொடுக்கணும் கொடுக்கல, அவங்க எல்லாம் அவங்க மேலே அக்கறையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தவறு. இந்த சரீரத்துக்கு அது தேவையில்லை. ஆனால் தேவன்கிட்ட வரக்கூடிய பரலோக ஆலோசனை சரியாக கைட் பண்ணி விடுதலையை கொண்டு வந்துருச்சு. அதற்கு காரணம் கர்த்தர் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஏஞ்சல் ஆஃப் லைட்டை நான் அனுப்புகிறேன். ஆமென். ஒளியின் தூதனை நான் அனுப்புறேன்னாரு. எப்பெல்லாம் டார்க்னஸ் வருதோ அப்பெல்லாம் ஒளியின் தூதன் அழகாக கொண்டு போய் அவனே நடத்துகிறான். இவங்க புறப்பட்டு போகிறாங்க பெங்களூருக்கு, அவன் திருப்பி விட்டு சென்னைக்கு கொண்டு வரான். அல்லேலூயா, ஆமென். சொல்கிறாங்க வாங்க சிஎம்சிக்கு போகலான்னு. சீக்கிரமாகவே நாம் ஹுயமாவை ஆரம்பிக்கலான்றாங்க. தேவதூதன் அவனை திருப்பி விட்டு வேற பக்கமாக கொண்டு போகிறான். அதான் ஏஞ்சல் ஆஃப் லைட்டு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதபடி தடுமாற்றத்தில் இருக்கும்போது, எபிரேயர் நிருபம் 1:11 சொல்லுகிறது, தேவனுடைய தூதர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பணிவிடையின் ஆவிகள். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து சில காரியங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வர முடியும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவ தூதர்கள் வந்து அவர்களை சந்தித்தார்கள். தானியேலை சந்தித்தார்கள், யாக்கோபை சந்தித்தார்கள், ஆபிரகாமை சந்தித்தார்கள், புதிய ஏற்பாட்டில் பவுலை சந்தித்தார்கள். ஆமென். அப்போஸ்தலர் 27 போடப்பட்டிருக்கிறது, பேதுருவை சிறையில் வந்து சந்தித்தார்கள்.
உங்களையும் கர்த்தர் சந்திக்கும்படி தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளை போல வைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். யூஸ் இட். பரலோகம் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்க கிளைம் பண்ணுங்க, கேளுங்க, விரும்புங்க. ஒரு மாத்திரை எடுத்து முழுங்குறதுல இருக்கிற ஆர்வம், ஒரு ஊசியை தேடி போறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். முழுக்க சிலர் மருத்துவர்களே சார்ந்து கொள்வார்கள், சிலர் அரசியல்வாதியை சார்ந்துக்குவாங்க, சிலர் வக்கீலை சார்ந்துக்குவாங்க, சிலர் பாருங்க இவர் பெரிய திறமசாலிங்க, பிரச்சனையில இருந்து மாற்றி கொடுத்துருவாருங்க அப்படின்னு சிலர் மனிதர்களை சார்ந்து கொள்வாங்க, மனிதர்களுடைய பராக்கிரமத்தை சார்ந்து கொள்வாங்க, பலத்தை சார்ந்து கொள்வார்களா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவை ஒண்ணே ஒண்ணுதான், தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். எப்ப? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உங்களை சுற்றிலும் இருள் கவ்வி பிடித்திருக்கும் போது உங்க மேல யோபுவினுடைய வாழ்க்கையில இருந்ததை போல, அனுபவத்திலே போல தலையின் மேல் அவருடைய தீபம் பிரகாசித்ததினால் அவர் அருளின அந்த தீபத்தின் வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளை நான் கடந்து போனேன். அதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை. தேவன் சொல்லுகிற வார்த்தை. இன்னொரு புத்தகத்தை யோபின் புத்தகத்திலே வாசிக்கலாம். யோபினுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23ஆம் வசனம் வாசிக்க சொல்லுங்க. வாசிங்க. ஆயிரத்தில் ஒருவனாகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர். சாமாசி அப்படி என்றால் the mediator between the man and God. சாமாசி பண்ணுகிற தூதனானவர். அவன் என்ன செய்யறானா, 1000 ஒருத்தனா. யாராருக்கும் 1000 ஒருத்தன் டைட்டில் வச்சுட்டோம். கர்த்தர் 1000 ஒருத்தனை வச்சிருக்கிறார். அந்த பேரு அந்த தூதன் என்ன வேலை செய்யறான் தெரியுமா? மீடியேட்டரா இருக்கிறான். அந்த மீடியேட்டரா இருக்கிற தூதன் என்ன பண்றானா, வாசிங்க. சாமாசி செய்கிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு, மனுஷனுக்கு தன்னுடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியா இருந்தாரே ஆகில். போதும், அவனுக்கு அனுசாரியா இருக்கிறாராங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில நிதானத்தை கொண்டு வராரு. பரபரப்புல தப்பா முடிவெடுக்கிறாதபடி அந்த 1000 ஒருவனாகிய மீடியேட்டர் சாமாசி பண்ணுகிற தூதன் என்ன பண்றாரு? நிதானத்தை கொடுக்கிறார். நிதானமா இரு. ஒரு நெருக்கம் வருதா, ஒரு பிரச்சனை வருதா, ஒரு நெகட்டிவ் காரியம் காதுல வந்து விழுதா, நீ முடிவெடுக்கணுமா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, உன் அறை கதவை பூட்டு. ஆமென். முழங்கால விழுந்துக்கிட. நமக்கெல்லாம் என்ன தெரியுமா ரொம்ப ஈஸி. பிரதர் எத்தனை மணிக்கு வீட்டில் இருப்பீங்க? நான் வரேன், தலையை நல்லா சீப்பில் சீவிட்டு வரேன், உங்கள்கிட்ட தலையை விடுறேன், நீங்கள் 2 ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று ஆட்டி எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நான் தீர்க்க தரிசனம் வரம் பயன்படுத்துகிறவன் தான். ஆனாலும் நான் எதை மேன்மைப்படுத்துகிறேன் தெரியுமா? வரத்தை மேன்மைப்படுத்தலை, தேவனை மேன்மைப்படுத்துகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பீங்கன்னா, இங்கே இருதயத்தை உடைச்சி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஊற்றுவீங்கன்னா, உங்கள் வீட்டை தேடி தேவன் தீர்க்கதரிசி அனுப்புவார். உங்கள் வீட்டை தேடி தேவன் சாமாசி பண்ணுகிற தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஆண்டவர் 100 ஒருத்தனை இல்லை, 1000 ஒருத்தனை செலக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வருவார். போகிறான் வருவானா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீடு 2000. உங்களை சீக்கிரமாக எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே அனுப்பி வேற ஒரு அறைக்குள்ளே உங்களை கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. ஆனால் சாமாசி பண்ணுகிற அந்த 1000 ஒருவனாகிய மத்தியஸ்தம் பண்ணுகிற அந்த மீடியேட்டர் வந்து உங்களுக்காக நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நிதானத்தை உங்களுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குமா? உங்கள் பிராணன் அழிவுக்கு தப்புவிக்கப்படும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். யோபுவினுடைய வாழ்க்கையில் இதான் நடந்துச்சு. யோபுவினுடைய நண்பன் இதை யோபுக்கு விரோதமாக இந்த வசனத்தை பயன்படுத்தினா கூட அதுலேயும் ஒரு வெளிச்சம், அதுலேயும் ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு போதிக்கும்படி வேதத்தில் எழுதியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஏஞ்சல் ஆஃப் லைட் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அழகாய் நம்மை நடத்துவதற்கு. ஆமென். அவருடைய தலையிலே ஒரு தீபம் பிரகாசிக்கிறதா வாசிக்கலாம். அடுத்து என்ன கர்த்தர் செய்கிறார்? மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கிறதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், எங்களில் தப்பின சிலரை, இஸ்ரவேலர்களாகிய சிலரை, யூதர்களாகிய சிலரை, எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்கள் பாபிலோனிலே, படையெடுப்பிலே, யுத்தத்திலே, அடிமைத்தனத்திலே. ஆனால் எங்களில் சிலரை
நீர் என்ன செய்தி மீதியாக வைத்தி. வாசிங்க. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், உம்முடைய பரிசுத்த ஸ்தலமாகிய எருசலேம் என்கிற இந்த பூமியிலே நாங்கள் அடிமைத்தனத்தின் பூமியாகிய பாபிலோனிலேயே நாங்கள் செத்து ஒன்றுமில்லாமல் ஆகாதபடி எங்களை எங்கள் சுயதேசமாகிய எருசலேமிற்கு கொண்டு வந்து அங்க எங்களுக்கு ஒரு குச்சை கொடுத்தீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. குச்சை கொடுத்தீங்க. ஆமென், ஹல்லேலூயா. குச்சினா என்ன அர்த்தம் தெரியுமா? குச்சி வீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிசை கூட கிடையாது, அதை விட கீழே இருக்கிறதுக்கு பேர் தான் குச்சி வீடு. ஆமென். எம்ஜிஆர் ரொம்ப வறுமையில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு காலத்தில் குடிசை கட்டி தரல, குச்சி வீடு கட்டி கொடுத்தாங்களாம். நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அது ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே இருக்கும், எப்போ வேணா அதை குறித்து நம்பிக்கை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எஸ்ரா இப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. நாங்கள் மீந்தி தப்பி வந்துட்டோம், எங்களுடைய தேசத்தை வந்து பார்க்குறோம், எருசலேமில் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணாமல் நாங்கள் அங்கே வாசம் பண்ணுவதற்கு, விடுதலையோடு வாசம் பண்ணுகிற எங்கள் சுய தேசத்தில் வந்து இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு குச்சை கொடுத்தீங்க. கரங்களே தெளியா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க. எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படி எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்தாராம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஒரு தாழ்மையான ஜெபம் பாருங்க. ஐயா, நான் உங்களுக்கு இன்றைக்கு பகல் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அதை தாரும் இதை தாரும், என்னை அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி அநேக மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எப்பொழுதுமே சாதாரண ஒரு சின்ன குச்சை கொடுத்தாது உங்களை கர்த்தர் அவருடைய இரக்கத்தின் தயவை உங்க மேல் வைப்பாரானால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அற்பமான ஆரம்பம், சிறிய தொடக்கம், அது பெரிதாய் மாறிவிடும். எங்கள் வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு குச்சை கொடுக்கவும், எங்கள் கண்களை பிரகாசிப்பிக்க பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்தார். ஆமென். ஐயா, எடுத்துட்டு போயிருங்க, செத்து போயிட்டாருன்னு சொல்லல, கொஞ்சோண்டு உயிர் இருக்குங்க, கொஞ்சோண்டு உயிர் இருக்கு. இந்த உயிரை கொண்டு எப்படியாவது நெஞ்சில் நான் எக்ஸசைஸ் பண்ணி வாயில ஊதி ஆமென் பம்ப் பண்ணி அந்த காரியங்களை செஞ்சு சில நேரத்தில் மருத்துவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு டக்குன்ற லைஃபை கொடுத்துட்றாங்களே, அது போல கொஞ்சம் எல்லாம் போயிருச்சு, கொஞ்சோண்டு தான் உயிர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் உயிர் கொடுப்பதற்கும் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அவருடைய கரிசனைக்காக, அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? என்ன செய்றாரு? இந்த கொஞ்சம் உயிர் கொடுக்கிற வேலையை, கொஞ்சோண்டு ஒரு குச்சை, ஆமென், அந்த இடத்துல தேவன் விட்டு வைப்பதற்கான கிருபையை காண்பிப்பதற்கு காரணம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் கண்களை கர்த்தர் பிரகாசிப்பித்தார். ஆமென். சகோதரி, நீ சகோதரனை நீ ஆண்டவரை முறையிட்டு கொண்டு முறுமுறுத்து கொண்டு எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன செஞ்சாருன்னு என்று சொல்லுவதை விட எனக்கு ஒரு குச்சையாவது கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. ஆமென். எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லதை விட கொஞ்சம் உயிர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க. நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீங்க தேவன்கிட்ட கொண்டு வரும்போது, கொஞ்சம் விசுவாசத்தோடு உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பழுகி பெருகி ஆமென் அதை பூமியை நிரப்பும்படியாக செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப தலையின் மேல் பிரகாசிக்கிற அந்த தீபம் யோபுவை மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்துச்சான். இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் மீந்தி தப்பின இவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் வந்து கொஞ்சம் தேவன் கொடுத்திருக்கிற குச்சை போன்ற ஒரு சின்ன இடத்தை வைத்துக்கொண்டு, ஆமென், தேவன் கொடுத்த கொஞ்சம் உயிரை வைத்துக்கொண்டு மீண்டும் தேவனால் கட்டி எழுப்பப்பட்டு முழு இஸ்ரவேலையும் ஆண்டு கொண்டார்கள். இன்றைக்கும் உலகத்தில் நம்பர் 1 ராணுவம் எங்க தெரியுமா இருக்குது? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு. இஸ்ரேல் தேசத்தில் யுத்தம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தப்பா பேசுனாங்க. இஸ்ரேல் அடி வாங்கும் பாருங்க, சுற்றிலும் இருக்கிற அரபு கண்ட்ரிகள் எல்லாம் சேர்ந்துருச்சு, ஆமென், அடி வாங்கும்னு நினைச்சாங்க. தப்பா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேலை அசைக்க கூட முடியல. ஆமென். ஏனென்றா நான் ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்தேன். ஒரு நெறியாளர் உட்கார்ந்துருக்காரு, இங்கிலீஷ். அவர் 2 பேரும் இன்டர்வியூ பண்றாரு. அப்ப ஒருத்தன் பாலஸ்தீன தேசத்தை சார்ந்தவன், இன்னொருத்தன் யூதன். பாலஸ்தீன தேசத்தை சார்ந்தவன் பேசி முடிச்சுட்டான். இப்போ யூதனுடைய டேர்ம் வருது, யூதன் பேசுறான். அப்போ குறுக்கால பாலஸ்தீன தேசத்தை சார்ந்தவன் தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்போ யூதன் சொல்றான், ஷட் அப் யுவர் மவுத், வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாங்கள் அமைதியாக இருந்தோம்.
எங்களுடைய அமைதியான பண்டிகையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம். நாங்கள் எருசலேமில் அமைதியாய் பண்டிகையை கொண்டாடி, பெரிய பெரிய வீடு இருந்தது உண்மைதான். வீட்டுக்கு முன்னாடி கூடார பண்டிகை, சாதாரணமாக கூடாரத்தை போட்டுட்டு அங்கே இருப்பாங்க, அவங்க கூடார பண்டிகை கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து கூடார பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா நிலைகளிலும் திருட்டுத்தனமாக நீங்கள் உங்களுடைய வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தீர்களே, அதனால் தானே போர் தொடங்கினது. இப்போ அலறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன அந்த பேட்டியை கண்டேன். நான் பாலஸ்தீனத்துக்கு விரோதமாகவோ இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ பேசலை, உண்மைக்கு ஆதரவாக பேசுகிறேன். ஆமாம், நான் அப்போ ஹைதராபாத்தில் இருந்தேன். அப்போ ஒரு சண்டே அந்த வீக்கெண்டில் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு சபாத் டே, ஒரு கூடார பண்டிகை நாளில் தான் அரேபியர்களுடைய வெடிகுண்டுகள் இஸ்ரவேலின் மேல் வந்து விழுந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேலை இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமென், நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இங்கே வேதம் சொல்லுகிறது, எஸ்ரா சொன்ன கண்கள் பிரகாசித்ததுனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு குச்சி எங்களுக்கு கிடைச்சிச்சு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது, கொஞ்சம் உயிர் கிடைச்சிச்சு. இப்ப சொல்றாங்க, முழு தேசத்தையும், பாலஸ்தீனத்தை சுற்றிலும் எதிரிகள் இருந்தாலும் முழு இஸ்ரவேலையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தார். சரித்திரத்தில் இஸ்ரவேலரை போல சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் கிடையாது. எகிப்தியரால் சிதறடிக்கப்பட்டார்கள், அசிரியர்களால் சிதறடிக்கப்பட்டார்கள், பாபிலோனியரால் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆமென். ரோமர்களால் சிதறடிக்கப்பட்டார்கள். யூதர்களை கொல்ல வேண்டும் என்று பிசாசின் ஆவினால் நிறைந்த ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று போட்டார். விதமாய் தண்டனைகளை கொடுத்து சித்திரவதை பண்ணினார். ஆனால் குச்சை கொடுத்த தேவன், கொஞ்சோண்டு உயிர் கொடுத்த தேவன், எவ்வளவு உலகம் நசுக்கினாலும் மீண்டும் எழுந்து நிற்பதற்கு காரணம் இஸ்ரவேலருடைய அறிவு ஞானம் மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். என் சகோதரனே சகோதரியே, உன்னாலே முடியாமல் போகலாம். உன்னை அழைத்த, உன்னை ரட்சித்த, உன்னை அபிஷேகித்த, உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன்னுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், நசுக்கிறவன் நசுக்க போட்டாலும் உன்னை கர்த்தர் தூக்கி நிறுத்துவதற்கு வல்லமையின் தேவன். அல்லேலூயா. ஆமென். கண்கள் பிரகாசிக்கிறது, கண்கள் பிரகாசிப்பித்து எங்களுக்கு குச்சை கொடுத்தாரியா, எங்களுக்கு உயிர் கொடுத்தாரியா. கண்கள் பிரகாசித்ததனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆமென். சுற்றிலும் இருக்கக்கூடிய நெகட்டிவை பார்க்க தோணல, கொஞ்சோண்டு குச்சி கிடைச்சிச்சே, கொஞ்சம் உயிர் கிடைச்சிச்சே, தப்பிச்சிடலாம். இந்த உயிரை பெருசாக்கிடலாம். ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னவர் ஜீவனை உண்டாக்கி இருக்கிறாரு, பரிபூர்ணப்படுத்திடுவாரு. கொஞ்சம் எங்களுக்கு குச்சி கிடைச்சிச்சே, கொஞ்சோண்டு குச்சி கிடைச்சிச்சே, அதை நாங்கள் கோட்டையாக கட்டிடுவோம், அதை நாங்கள் பட்டணமாக மாற்றிடுவோம். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் உண்டு பண்ணுகிற விவசாயத்தின் மெத்தட்ஸை தான் உலகத்தில் இருக்கிற வறண்ட பூமியில் இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆமென். யூதர்கள், ஆமென், அவர்கள் எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க, நுணுக்கமாக விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுவதற்கு ஏது இல்லாத லேண்டில் அவங்க டயர் செட்டப்பில் விவசாயம் பண்ணுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்களுடைய தரைத்தளமும் பயிர்களை விளைவிக்குது, மரங்களை விளைவிக்குது, கனிகளை பறிப்பதற்கு உதவியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் கூட அவர்கள் விவசாயம் பண்றாங்க. கர்த்தர் அவங்களுக்கு தந்திருக்கிற ஞான கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் எங்களுக்கு உயிர் கொடுத்தாரு, கொஞ்சோண்டு குச்சி கொடுத்தாரு, நீங்க அதை பாருங்க. ஆமென். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இருந்தா இப்படி வந்துடுவேன் இல்லை. ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்தை வைத்துக்கொண்டு நான் எந்திரிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அவரோடு நான் உறவாடி பழகி என் பலத்தினால் அல்ல, என் ஞானத்தினாலும் திறமையினாலும் மாத்திரம் அல்ல, என் தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்னோடு இருக்கிறதுனால, என்னை அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறதுனால என்னை பெருக செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக என்னை எப்படி பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார் கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். வாசிக்க கேட்போம், எப்படி என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம்
67ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவரீ எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க. தலையிலே ஒரு தீபம் யோபுவுக்கு எரிந்தது. அடுத்தது சொன்னேன், கண்கள் பிரகாசிக்க பண்ணி, கண்கள்ல ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். கண்கள் திறக்கப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். அதன் மூலமாக இஸ்ரவேலர்கள் குச்சியில் இருந்து கோபுரத்துக்கு மாறிட்டாங்க. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின காரியம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனுடைய முகத்தின் பிரகாசம் எனக்கு தேவை. ஆமென். அந்த தேவனுடைய முகத்தின் பிரகாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையா இருக்க கடவர். உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமென். ஆரோனை கூப்பிட்டு மோசே சொன்னான், நீ இஸ்ரவேலை இப்படிதான் ஆசீர்வதிக்கணும். நீ ஆசாரியன் அல்லவா? அப்படி ஆசீர்வதிக்கணும்னா எப்படி ஆசீர்வதிக்கணுமா? இப்ப வாசிச்சோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் ஒரு மனிதனின் மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்போது, ஒரு மனுஷனை நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பும் போது, அவன் மேல் தன்னுடைய கிருபையை காண்பிக்கும் போது, தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை அவனுக்கு காண்பிக்கும் போது, அவனுடைய வாழ்க்கையில கிருபை அளவில்லாமல் இறங்குகிறது. தகப்பனே எனக்கு இறங்கும், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி எனக்கு கிருபையாயிரும். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? சகோதரி கேள், சகோதரனை கேள். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையா? ஒருத்தர் இல்லை. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறார்களா? ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை ஒளியை மேல பிரகாசிக்க பண்ணுங்க. எனக்கு நன்மை காண்பிக்கிறதுக்கு ஒருத்தனுமே இல்லை, ஆனா உம்முடைய முக பிரகாசம் எனக்கு வேணும். அது என்னை மேன்மைக்கு கொண்டு வந்துடும். சங்கீதக்காரன் சொல்றான். ஆமென். ஒரு முறை நான் ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்கும்படி அவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. என்னை கூட்டு போனாங்க, ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கூட்டு போனாங்க. என்னாச்சு சொன்னாங்க, என் மகள் வயிற்றிலே குழந்தையை தாங்கி கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு வந்தா, இன்னைக்கு குழந்தை வயசு இவ்வளோ வயசாயிடுச்சு. இவ்வளோ வயசுனா குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு. நான் போகும்பொழுது 2 வயசு 1.5 வயசு அந்த ரேஞ்சு இருக்கும் அந்த குழந்தைக்கு. இப்போவும் வீட்டிலேருந்து எந்த சமிக்ஜையும் இல்லை, கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், என் பிள்ளையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டாங்க. நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். அறையில் ஜெபிச்சுட்டு போனேன். ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். இந்த தரிசனம் என்னவென்றால், ஒரு ஐயா உட்காந்துருக்காரு, சுற்றிலும் கண்ணாடியாக இருக்குது. அவர் கால் மேல் கால் போட்டுட்டு உட்காந்துருக்காரு, ஜிப்பா போட்டிருக்காரு. ஆமாம், கால் மேல் கால் போட்டு அப்படி உட்காந்துருக்காரு, கண்ணாடி போட்டிருக்காரு. தன் கையில் பக்கத்தில் நிறைய கற்களை அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்து விட்டுட்டுருக்காரு. இதை காமிக்கிறார் ஆண்டவர். தோற்றத்தை நான் டிஃபைன் பண்ணேன். நான் சொல்கிற நபர் இப்படி இருக்கிறார், அவருடைய வயது இந்த வயது இருக்கும் சுமாராக, அவர் இந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்காருன்னு ஆண்டவர் ரீசன் பண்ணிட்டார். இவர் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு பின்னணியில் இருக்காருன்னு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த பொண்ணுக்கு வயது ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தைக்கு நம்பிக்கையே இல்லை. ஊழியக்காரங்க சிலர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க. நான் மதிக்கிற ஊழியக்காரர் கூட சொல்லிட்டாரு, இனிமே நீ குடும்பமாக சேர முடியாது, விவாகரத்து வாங்கிட்டு ஆமாம் விவாகரத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டார். நம்பிக்கை இல்லாமல் வருவாங்க. அவங்க சொன்ன அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு 4ஆவது வாரம் வருவாங்க, நம்ம ப்ரேயருக்கு வருவாங்க. அப்படியே பஸ் ஏறி திருப்பி சென்னைக்கு போவாங்க. அவங்க சொன்னாங்க, எத்தனையோ நான் நொறுங்கி போய் நம்பிக்கை இல்லாமல் வரும் பொழுது கடைசியில் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் வருவேன். நீங்கள் ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவீங்க. அது எல்லாமே நம்பவே முடியாமல் இருக்கும். ஆனால் அது அன்னைக்கு அந்த நெருக்கத்தில், அந்த இருளில் அது எனக்கு கடந்து போவதற்கு உதவியாக இருந்துச்சு. 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு, 4 ஆண்டுகள் கடந்துருச்சு, 4.5 வருஷம் கடந்து போணுச்சு. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னை என் கணவனோடு கொண்டு போய் இணைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதோட நின்று விடல ஆண்டவர். நல்ல கவனிங்க,
நல்லா கவனிங்க. அந்த சகோதரன் அவங்கள்ட்ட அவ்வளோ நெருக்கமாயிட்டார், தன் மனைவி மேலையும் மகள் மேலையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் சான்ஸ் கிடச்சிச்சு. அவங்க வெளி தேசத்தில் போய் ஒரு ஆண்டுகள் வேலை நிமித்தம் போய் குடும்பமாக தங்கினாங்க. பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் பெரிய பெரிய கண்ட்ரி, நினைத்து பார்க்கக்கூடாத கண்ட்ரிக்கெலாம் டூர் கூட்டு போகிறார் ஹஸ்பண்டு. மனைவியையும் மகளையும் அவ்வளவு நேசிக்கிறார். ஆமென். ஏதோ ஒன்று தடை பண்ணிட்டு இருக்குது. நல்ல சகோதரர்கள் தான், நல்ல மனிதர்கள் தான். ஆனால் ஏதோ ஒன்று குடும்பத்தை உடைப்பதற்கு சத்ரு வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு யாரோ ஒரு முட்டாளான மதீனமான மனிதர்கள், மூத்தவங்க கூட காரணமாக இருக்கிறாங்க. சரியா காரியத்தை செய்து ஆண்டவரை சார்ந்து இருந்ததுனால இன்னைக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேக. கர்த்தாவே, உமது முகத்தின் வெளிச்சத்தை என்ன செய்யப்பட்டிருக்குதா? உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சம் பாருங்க. முகத்திலிருந்து வருகிற வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென். அப்ப அந்த முகத்தின் வெளிச்சம் எப்பங்க வரும்? எப்போ வரும் முகத்தின் வெளிச்சம்? ஒரு மனிதனுக்கு கூட தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்தை அவன் எப்போ பார்ப்பான்? எந்த மனிதன் தன்னுடைய முகத்தை தேவனின் பக்கமாய் திருப்புகிறானோ அப்பொழுது அந்த மனிதனின் மேலாக கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் வரும். ஆண்டவரே, நான் எதையும் நம்பல, மனுஷனை நம்பல, சூழ்நிலையை நம்பல, என்ன நம்பல, யாரையுமே நம்பல, நான் உம்மை நம்புறேன் ஆண்டவரே, என்ன நம்புறேன், உம்மை நம்புறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் சார்ந்துக்கிறாங்களோ அவங்க மேல தேவனுடைய முகம் அவர்களை பிரகாசிக்கும்படி வருகிறது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 135 வசனத்தை வாசிக்க கேட்போம். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே, உமது அடியேனின் மேல் உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எல்லாம் எனக்கு போதியும். எவ்வளவு அற்புதமான ஜெபம் பார்த்தீங்களா? நீங்க தேவ சமூகத்தில் உங்களுடைய வேதத்தை விரித்து கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து துதிச்சு இருதயத்தை திறந்து ஆராதிச்சு அப்படியே காத்திருந்தீங்கன்னா அவருடைய முகத்தின் பிரகாசம் அப்படியே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது என்னத்தை கொண்டு வரும்? தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் உங்க வாழ்க்கையில கிருபையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில தேவனுடைய போதிப்பு த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை மூலமா வருகிறது அற்புதத்தை கொண்டு வந்துடும், விடுதலையை கொண்டு வந்துடும், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க முகத்தை தேவனின் பக்கமா திருப்பணும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம். ஆமென். உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க போனோம். அருமையான சகோதரா சகோதரி, நேரம் ஆகிவிட்டது. தலையில் மேல் ஆமென் எரிந்த தீபம், கண்களை பிரகாசிப்பதனால் உண்டான ஆசீர்வாதம், முகத்தை பிரகாசித்ததனால் உண்டான ஆசீர்வாதம். இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணமா இருக்காருன்னா கர்த்தராகிய தேவன் தான். கர்த்தராகிய தேவன் தான் காரணமா இருக்காரு. அருமை சகோதரி, உன் தலையின் மேல ஒரு வெளிச்சம் வந்தா நீ இருள ஊடுருவி போயிருவ. உன் முகம் பிரகாசிச்சா உனக்கு நன்மை வந்துடும். ஆமென். அல்லேலூயா. உன் கண்கள் பிரகாசிச்சா உன்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீ பெரிதாக்கிற முடியும். இதுக்கெல்லாம் அடிப்படையில் யார் தெரியுமா இருக்காரு? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருள பிரகாசிக்குது. ஆமென். 9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அந்த மெய்யான ஒளி, உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இங்கே எழுந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சு ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு பண்ணுச்சு? வெறும் மோட்டிவேஷன் பண்றதுக்கான பிரசங்கில என் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால அவர் வசனத்தில் ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. சகோதரி சகோதரனே, உன் கட்டுகள் உடையும், உன் வியாதிகள் சுகமடையும், உன் பலவீன படுக்கை மாறும், உன் நம்பிக்கையற்ற நிலைமையில நம்பிக்கை உண்டாகும், உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் விருத்தி ஆயிரும். நீ தலையில் பிரகாசிக்கிற தீபத்தை கவனித்து ஆமென் அதனால் உண்டாகிற அபிஷேக பலனை, ஞானத்தை, வெளிப்பாட்டை கொண்டு வந்து நீ மரண இருளின் பள்ளத்தாக்குள்ள ஊடுருவி வெளிச்சத்துக்கு போயிடுவ. ஆமென். ஜீவனுக்குள்ள பிரவேசித்துருவ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமென். உங்கள் மேல் தேவன் காண்பிக்கிற முக பிரகாசம், நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதனாலே, அவரை சார்ந்து கொள்வதனால் உண்டாகிற அந்த முகத்தின் பிரகாசம், கிருபையின் நன்மை உங்க வாழ்க்கையில கொண்டாந்துரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்க போறோம். ஆமென், ஆமென். உம்மை நோக்கி பார்க்கின்றேன்,